எல்லாம் சந்தித்த காரணத்தினால் அந்த மக்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் என்னையும் தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அழைத்து ஒரு விழா ஏற்பாடு செய்து அந்த விழாவில் வந்து பட்டா கொடுப்பது, அந்த பட்டா வாங்கி வந்த பிறகு எங்கள் கையால் அவர்கள் பட்டா வாங்க வேண்டும் என்று நினைத்தன் காரணமாக ஒரு விழா ஏற்பாடு செய்து அந்த விழாவில் பட்டாவும் எங்கள் கையால் பெற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்வை கேள்விப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சார்ந்த வந்து அந்த மக்களை வந்து 2 பிரிவாக ஒரு பிரிவை வந்து அவரிடம் சென்றதற்கு காரணமாக வந்து இது பட்டா வழங்கியது தவறு, மீண்டும் நீங்கள் வந்து ஆய்வு செய்து பட்டா வழங்கணும்னு சொன்னாங்க. அது வந்து 2 கோஷ்டியாக வந்து அந்த ஊருக்குள்ளே அந்த தலித் மக்கள் பகுதி வாழக்கூடிய பகுதியில் வந்து 2 கோஷ்டியாக மாறியது. ஏற்கனவே காவல்துறை வந்து விசாரணை செய்து அந்த பிரச்சனையை வந்து ஷார்ட் அவுட் செய்து பிரச்சனை பேசி முடிக்கப்பட்டது. முடிக்கப்பட்ட பிறகு வேப்பனப்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மகேஷ்குமார் என்கிற பிடிஓ அவர்களும் ஸ்கீம் பிடிஓ அவரும் சேர்ந்து வந்து ஒரு 5 பேருக்கு வந்து அந்த இடத்துல வீட்டுமனை இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவச பாரத பிரதமருடைய ஸ்கீமில் 3,50,000 ரூபாய் ஸ்கீமில் வந்து வீட்டுமனை வீடு கட்டுறதுக்காக வந்து ஒர்க் ஆர்டரும் கொடுத்துட்றாங்க. ஒர்க் ஆர்டர் கொடுத்த உடனே அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு அந்த இதே சமூகத்தை சேர்ந்த அந்த இன்னொரு கோஷ்டி வந்து நீங்கள் அவங்களுக்கு பட்டா கொடுத்தது வந்து போலியான பட்டா, அதனால் நீங்கள் வேலையை வந்து கொடுக்கக்கூடாது, வேலையை ஸ்டாப் பண்ணுங்கன்னு பல முறை வந்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் மனு அவங்க வந்து வழங்கியிருக்கிறாங்க. அது ஏற்கனவே விசாரித்தும் அங்கே ஸ்பாட்டில் வந்து ஸ்கீம் பிடிஓ வந்து டெப்டி பிடிஓவும் ஸ்கீம் பிடிஓவும் நேரடியாக வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வந்து கிராம நிர்வாக அலுவலருக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து ஏற்கனவே நில அளவீடு செய்யப்பட்டது, நில அளவீடு செய்யப்பட்டதற்கு வந்து நம்பரும் அந்த பிளாட் வாரியாக வந்து நம்பரும் போட்டாச்சு. நம்பர் போட்டதுக்கப்புறமும் இதுதான் ஸ்கெட்சு, இந்த ஸ்கெட்சு படி வந்து எல்லாம் முடிஞ்சுது. அரசு ஆவணங்கள்லே வந்து இது வந்து நில அளவீடும் செய்யப்பட்டதுன்னு ஆவணங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அரசு அதிகாரிகள் வந்து ரெக்கார்டில் வந்து ஏற்றி வச்சுருக்குறாங்க. பயனாளிகளிடம் வந்து எல்லாத்தையும் வந்து ஒப்படைச்சதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி ஏதோ வந்து ஒரு வன்மத்தோடு இவர் வந்து இந்த பிரச்சனையை பேசுகிறதுக்காக நான் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து நேரில் சந்தித்து பேசுகிறதுக்காக வந்தேன். பேசி என்னையும் வந்து நீ என்ன வந்து இங்கே கேள்வி கேட்குறதுக்கு நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்களா, நீங்கள் எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லி ஒருமையில் வேகமாக கையை நீட்டி வந்து இப்போ வந்து பேசினத்தின் விளைவாக வட்டார வளர்ச்சி அலுவலர் அந்த அலுவலகத்துக்கு உள்ளரையே உள்ளிருப்பு போராட்டத்தை வந்து இப்போ நடத்தியிருக்கிறோம். காவல்துறை அதிகாரிகள் வந்து எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் விளைவாக இந்த உள்ளிருப்பு போராட்டத்தை இப்போ வந்து நாங்கள் வாபஸ் பெறலை, இப்போ வெளியே போகிறோம். 2 மணிக்குள்ளே வந்து அது நடவடிக்கை வந்து காவல்துறை வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்கிற உத்தரவாதத்தை சொல்கிறேன். நாங்கள் வந்து மேலதிகாரிக்கு தகவல் சொல்லி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் 2 மணிக்குள்ளே அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா சட்டமன்ற வந்து பொது கணக்கு குழு வந்திருக்குது. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அந்த கூட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறாரு. நீங்கள் நடவடிக்கை 2 மணிக்குள்ளே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா சட்டமன்ற பொது மனு குழு வந்து வரதை வந்து நாங்கள் சாலை மறியல் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி 2 மணிக்கு மேலே செய்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். இந்த ஏதாவது கேள்வி இப்போ என்ன ஸ்கீமில் அந்த வீடு அந்த கலைஞர் கனவு இல்ல திட்டம் கலைஞர் கனவு இல்ல திட்டம் வந்து ஏற்கனவே 5 பேருக்கு வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்தும் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவங்களே நேரடியாக போய் கல் 4 மூலையில் கல் இருக்குது, பிளாட் நம்பர் இருக்குன்றது இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டாங்க. பிடிஓ ஸ்கீம் பிடிஓவும் வந்து கிராம நிர்வாக அலுவலருக்கு ஃபோன் பண்ணி இது வந்து முடிஞ்சிருச்சான்னு இந்த மாதிரி சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. இது உண்மைத்தன்மை இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, எல்லாருக்குமே பயனாளிகளுக்கு ஒப்படைச்சாச்சு, அவங்கவுங்க இடத்தையும் காட்டியாச்சுன்னு சொல்லியாச்சு. இவங்க ஒரு டீமை வந்து தூண்டி விட்டு இவங்களுடைய சுயலாபத்துக்காக இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிரதான் மந்திரியில் வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி தராங்க, 5 லட்சமோ 5 லட்சமோ தராங்க. இப்போ அதை விட்டுட்டு இவங்க பர்டிகுலராக வந்து கணவர் கலைஞர் இந்த 5 வீடு இல்லாமல் மீண்டும் வீடு வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. இந்த பிளாக்ல வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. வேக்கண்ட்டாக இருக்கிறதுக்கு மீண்டும் வந்து அந்த வீட்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்காக இவங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட திங்கட்கிழமை மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவை வந்து வாங்கிட்டு இப்போ வீடு இருக்கிற எக்ஸ்ட்ரா வந்து கட்டாமல் வந்து இருக்கிற வீட்டையும் இவங்களுக்கு கொடுங்கன்னு கேட்க வரும்போது அந்த பிரச்சனையே வருது. இன்னும் ஒரு 20 பேர் போடுறோம். இன்னும் 20 பேர் மனு வந்து கொடுக்குறாங்க. அப்போ திங்கட்கிழமை போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இலவச வீடு கொடுத்து இங்கே வந்து மெசேஜும் வந்துடுச்சு.
இவங்க அது என்னன்னு கேட்கறதுக்கு வரும்போது தான் உங்க பட்டாவே போலியானதுன்னு சொல்றாங்க. ஒரு அமைச்சர் கொடுத்த பட்டா ஏதாவது பணங்கன்னு ஏதாவது டிமாண்ட் பண்ற மாதிரி அதை நம்ம வந்து பத்திரிகையாளரை வந்து அப்படி நம்ம வந்து குற்றது இந்த பொதுவெளியில் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அவ்வளோதான். சரி 2 மணிக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம், கிருஷ்ணகிரி தாலுக்கா வேப்பனப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சின்னமனவாரணப்பள்ளி ஆதிராவர் மக்களுக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிராவர் நலத்துறை சார்பாக நிலம் கையகப்படுத்தப்பட்டு பல்வேறு கட்ட போராட்டங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நடத்தப்பட்டு ஓராண்டிற்கு முன்பு கூட வந்து கிருஷ்ணகிரி நீதிமன்றத்துக்கு முன்பு வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை திரும்ப ஒப்படைக்கும் போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்டு அரசுக்கு உண்டான நெருக்கடியை ஏற்படுத்தி அவர்களுக்கு வந்து பட்டா வழங்குவதற்கான முயற்சியை இதற்கு முன்பு இருந்த மாவட்ட ஆட்சியர் எடுத்ததின் விளைவாக 6/12/2024 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள் அன்று கிருஷ்ணகிரி மீனாட்சி மகாலில் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்கள் மாவட்ட செயலாளர் எடுக்க வேண்டாம். நீ வேலைக்காரன் நான் என்ன உனக்கு வேலைக்காரனா? நீ சம்பளம் கொடுக்குறியா? மாவட்ட செயலாளர் என்ன நீ அப்ரோச் பண்ற? நான் அவ்வளவு பெரிய கொம்பு போடுச்சாங்க. நடவடிக்கை எழ மாட்டேன். எங்களை கைது பண்ணு. நீங்க எம்எல்ஏ வந்துருக்கிறாரு, அவரையும் கூப்பிடுறாங்க. பட்டாவுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? பட்டா வந்து யார் பட்டா மினிஸ்டர் கொடுத்த பட்டா தப்பா? இது மினிஸ்டர் கொடுத்த பட்டா. சக்கரபாணி மினிஸ்டர் கையால் வாங்கின பட்டாங்க. இது மினிஸ்டர் கொடுத்த பட்டா தப்பா? இந்த ஆள் முதல்ல இந்த இடத்துல உட்கார்ந்து தகுதி இருக்காரு. முதல்ல இந்த போஸ்ட்ல ஒரு கவர்மெண்ட் ஒரு பட்டா கொடுக்குது, ஒரு கெஸ்டட் ஆஃபீஸர் பட்டா கொடுக்குறாங்க. அந்த பட்டா வந்து நீ சரியா தப்பான்னு கேட்க வேண்டியது யாருக்கு கேட்கணும்? ஊர்ல வரவங்க எல்லாம் வந்து உட்கார வச்சு மனு வாங்கிட்டு நான் வந்து விசாரிக்கிறேன் பேச முடியாது. நீங்களே விசாரிச்சுங்க. நீங்களும் பிஓ கிட்ட பேசுறீங்க, சர்வே கிட்ட பேசுறீங்க. சர்வே பண்ணி அளந்து நான் கண்டு போட்டு கொடுத்துருன்னு நான் சர்டிஃபிகேட் கொடுத்து போயிருந்தான். வந்து ரெவனியில் வந்து நான் அளந்துட்டேன், கண்டு போட்டுட்டேன், நான் வந்து எல்லாம் பிளாட்டெல்லாம் பிரிச்சுன்னு வந்து சொல்லிட்டு போகிறான். வந்து அவன் சேர்த்து இல்லையா? நீ என்ன கவுனி என்ன தாசில்தார? நீ இந்த ஆர்டிஓ நீ யார்? நீ ஊடு கொடுக்குற வேலை லஞ்ச பணம் வாங்கி கொள்ளை திட்டு வந்து பொறுப்பேறிட்டு பேசுமா மக்கள்கிட்ட? என்ன அப்ரோச் இல்லை? என்ன அப்ரோச் சொல்லுங்க. கொள்ளடிச்சு பணம் பொறுப்பேறிட்டு பேசுறது பேச்சுக்கலாம். என்ன முதலாளி மேல யாரும் ஆபீஸ்ல உங்களுக்கு பிடிஎஃப் கூப்பிட்டு வருத்தோம்.